இளவரசர்களும் புதிர்களும். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு வட இந்தியாவில் ஒரு பழங்கால ராஜ்யத்தை நரேந்திரா என்ற அரசன் ஆட்சி செய்து வந்தார். அவருக்கு பிங்களா, ஹிதேந்திரா மற்றும் பிரமோத் என 3 மகன்கள் இருந்தனர். மிகவும் விவேகமான அரசர் தன் 3 மகன்களும் பயணம் செய்து உலகைப் பற்றி மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தார். எனவே 3 இளவரசர்களும் பல ராஜ்யங்கள் வழியாக பயணம் செய்து இறுதியில் ராணி ஆரதி ஆட்சி செய்த புஷ்பாவை அடைந்தனர். தலைநகரம் கட்டிடக்கலைக்கு ஒரு மகிழ்ச்சியான ரத்தினமாக இருந்தது. இளவரசர்கள் பல நாட்கள் நகரத்தில் தங்க முடிவு செய்தனர். அடுத்த நாள் காலையில் இளவரசர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு திசைகளில் நகரத்தை பார்க்கச் சென்றனர். இளைய சகோதரனான பிரமோத் அரண்மனைக்குச் சென்றார். அரண்மனைச் சுவர்களில் இருந்த ஒரு சிறிய வாசலில் ஒரு அழகான பெண்ணின் உருவப்படம் பொருத்தப்பட்டிருப்பதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். அவர் உற்று பார்த்தபோது அந்த உருவப்படத்தின் கீழே ஒரு செய்தி இருப்பதை கண்டுபிடித்தார். அதில், இவள் இளவரசி சரளா, அவள் கேட்கும் புதிர்களுக்கு யார் சரியாக பதிலளிக்கிறாரோ அவர் அவளை திருமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் சரியான பதில்களைச் சொல்லத் தவறினால் வாழ்நாள் முழுவதும் அடிமைத்தனம்தான். இந்த சோதனைக்கு தன்னை முன்வைக்க விரும்பும் எவரும் மணியை அடிக்கலாம் என்று எழுதப்பட்டிருந்தது. இந்த அழகான பெண்ணின் உருவப்படத்தால் பிரமோத் மயங்கி போனார். மேலும் படத்திற்கு அருகில் ஒரு மணிச் சரத்தைக் கண்டு அவர் உடனடியாக அதை இழுத்தார். கிட்டத்தட்ட உடனே 2 பணிப்பெண்கள் கதவின் வழியாக வந்து இளவரசரை தங்களை பின்தொடர சைகை செய்தனர். அவர்கள் பிரமோத்தை அரசவை அறைகளில் ஒன்றுக்குள் அழைத்து சென்றனர். ஒரு கம்பளத்தின் மீது அவரை அமர வைத்து அந்த பணிப்பெண்கள் 3 ரோஜா மொட்டுகள் வைக்கப்பட்ட ஒரு தங்கத்தட்டை கொண்டு வந்தனர். அந்த தட்டை பிரமோத் முன்வைத்து அந்த பெண்களில் ஒருவர் அறிவித்தார், இப்போது இளவரசரே, நீங்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும். பாவம், பிரமோத்தால் பதிலை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவர் 1 அல்லது 2 துணிச்சலான யூகிப்புகளை முயற்சித்தார். ஆனால் அந்த பெண்கள் தங்கள் தலையை அசைத்தனர். இறுதியில் அவர் தோல்வியை ஒப்புக்கொள்ள வேண்டியிருந்தது. உடனடியாக 2 காவலர்கள் தோன்றி பிரமோத்தை ஒரு அடிமையாக சேவை செய்யும்படி அழைத்துச் சென்றனர். அந்த மாலை மூத்த சகோதரர் பிங்களா தனது 2 சகோதரர்கள் திரும்புவதற்காக வீணாக காத்திருந்தார். தூக்கமில்லாத இரவுக்குப் பிறகு மறுநாள் காலையில் அவர்களை கண்டுபிடிக்க புறப்பட்டார். இறுதியாக பிங்களா அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். மேலும் அந்த பெண்ணின் உருவப்படத்தை பார்த்தபோது இத்தகைய பைத்தியக்காரத்தனமான முயற்சியில் தங்கள் அதிர்ஷ்டத்தை சோதிப்பது தனது சாகசக்கார சகோதரர்களுக்கு சரியாக இருக்கும் என்று நினைத்தார். அருகில் இருந்த ஒரு காவலரை பார்த்த அவர் தனது சகோதரர்களில் யாரையாவது அவர் பார்த்தாரா என்று விசாரித்தார். நீங்கள் விவரித்ததை போன்ற ஒருவர் நேற்று இங்கு இருந்தார் என்று காவலர் பதிலளித்தார். அவர் இளவரசியை வெல்லும் அளவுக்கு புத்திசாலி என்று நினைத்தார். ஆனால் அவர் இப்போது ராணியின் இல்லத்தில் ஓர் அடிமையாக இருக்கிறார். இந்த துரதிருஷ்டவசமான அடிமை தன் சகோதரர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் என்று பிங்களா உறுதியாக நம்பினார். மேலும் தன் சகோதரனை விடுவிக்கத்தான் ஒரு டஜன் புதிர்களுக்கு பதிலளிப்பேன் என்று தீர்மானித்தார். இயல்பாகவே எச்சரிக்கையாக இருந்த அவர் புதிர்கள் குறித்து நகரத்தின் ஞானிகளுடன் ஆலோசிக்க முடிவு செய்தார். அவர் சந்தித்த பெரும்பாலான அறிஞர்களுக்கு புதிர்களைப் பற்றி அதிகம் தெரியாது. பின்னர் அவர் ஒரு வயதான தாடி கொண்ட பெரியவரை சந்தித்தார். அவர் ஒரு பௌத்த துறவியால் எழுதப்பட்ட புதிர்களைப் பற்றிய ஒரு பண்டைய புத்தகத்தை கொண்டு வந்தார். பிங்களா அந்த புத்தகத்தை பல மணி நேரம் ஆராய்ந்து படித்தார். மேலும் தனது கண்டுபிடிப்புகளில் திருப்தியடைந்த போது அரண்மனைக்கு விரைந்து சென்று மணியை அடித்தார். 3 மொட்டுகளுடன் கூடிய தங்கத்தட்டு அவருக்கு முன் வைக்கப்பட்ட போது அவர் உடனடியாக பதிலளித்தார், நான் ஒரு சத்திரிய இளவரசன். அது சரியான பதில். பின்னர் மேலும் புதிர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டன. அவற்றை அவர் சற்றும் தயக்கமின்றி தீர்த்தார். இப்போது அந்த பணிப்பெண்கள் பிங்களாவை பின்தொடர சைகை செய்தனர். மேலும் அவர்கள் அவரை முடிவில்லாத பெரிய அறைகள் வழியாக அழைத்துச் சென்றனர். இறுதியில் ஒரு ஆடம்பரமாக அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்திற்கு வந்தனர். அங்கு ஒரு தங்க சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண் ஈடிணையற்ற அழகுடன் காணப்பட்டார். அருகில் வாருங்கள், அவள் சொன்னாள். நான் திருமணம் செய்யப்போகும் இளவரசனை காணட்டும். ஆனால் நீங்கள் அந்த உருவப்படத்தில் உள்ள பெண் அல்ல என்று பிங்களா குழப்பமான முகத்துடன் கூறினார். நீங்கள் இளவரசி சரளாவை விட மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். அப்படியானால் இது இன்னொரு புதிரா? இது புதிரல்ல. நான் ராணி ஆரதி. மேலும் நான் ஒரு கணவனை தேடும் விஷயம் அனைவருக்கும் தெரிய வேண்டாம் என்று விரும்பியதால் எனது பணிப்பெண் சரளாவின் உருவப்படத்தை பயன்படுத்தினேன். நீங்கள் மிகவும் ஏமாற்றமடைந்தீர்களா? பிங்களா அந்த அழகான ராணியை ஆச்சரியத்துடன் பார்த்தார். உங்களுக்கு தகுதியானவனாக இருப்பேன் என்று நான் உறுதியளிக்கிறேன் என்று அவர் அறிவித்தார். ஆனால் முதலில் என் சகோதரர்களில் ஒருவர் உங்கள் வீட்டில் அடிமையாக இருக்கிறார் என்று நான் அஞ்சுகிறேன். அவரை விடுவிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் தவறு செய்கிறீர்கள் என்று ராணி புன்னகையுடன் கூறினார். உங்கள் சகோதரரின் உன்னத பிறப்பை பற்றி நான் கண்டுபிடித்தபோது அவர் எனது பணிப்பெண் சரளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நான் ஒப்புக்கொண்டேன். விரைவில் 2 சகோதரர்களும் ஒன்று சேர்ந்தனர். ஆனால் மற்ற சகோதரன் எங்கே?
இளவரசர் ஹிதேந்திரா நகர வீதிகளில் சும்மா நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திடீரென்று பணக்கார ஆடை அணிந்த ஒரு வணிகரால் அவர் வழிமறிக்கப்பட்டார். அவர் ஒரு பழைய நண்பரைப் போல அவரை அணைத்துக் கொண்டார். என்னுடன் வாருங்கள் என்று வணிகர் கெஞ்சினார். நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். திருமண விழா அனைத்தும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதனால் நாம் விரைந்து செல்வோம். அந்த மனிதனுக்கு பைத்தியம் பிடித்திருக்கலாம் என்று இளவரசர் நினைத்தார். ஆனால் இது மிகவும் அசாதாரணமானதாக இருந்ததால் அவரை சந்தோஷப்படுத்த முடிவு செய்தார். வணிகர் ஹிதேந்திராவின் கையை பிடித்து அவரை தெருவில் இழுத்து சென்று ஒரு பெரிய மாளிகைக்குள் கொண்டு சென்றார். அவர்கள் உள்ளே சென்றபோது வணிகரின் மகள் வந்தனா என்ற அழகான பெண் அவர்களை வரவேற்றாள். இளவரசர் ஹிதேந்திராவுக்கு அது என்னவென்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தார். ஆனால் பல தூண்டுதல்களுக்குப் பிறகு அந்த வணிகர் தன் கதையைச் சொன்னார். என் பெயர் கமலேஸ்வர் என்று அவர் விளக்கினார். பல ஆண்டுகளாக நான் என் மகளுக்கு பொருத்தமான திருமணம் செய்ய திட்டமிட்டேன். பின்னர் நபத்வீப் தீவில் வசிக்கும் ஒரு வணிகரின் மகனுக்கு அவளை திருமணம் செய்ய ஏற்பாடு செய்தேன். திருமண விழா நாளை நடைபெற வேண்டும். ஆனால் ஐயோ, மணமகனும் அவர் குடும்பத்தினரும் கடலில் தொலைந்து போயிருக்கலாம் என்று அஞ்சுகிறோம். எனவே தயவு செய்து நீங்கள் என் மகளை திருமணம் செய்து கொள்வீர்கள் என்று சொல்லுங்கள். இது நிச்சயமாக ஒரு அசாதாரணமான முன்மொழிவு. ஆனால் அந்த பெண் மிகவும் அழகாக இருந்தாள். அதனால் ஹிதேந்திராவுக்கு அதிக வற்புறுத்தல் தேவைப்படவில்லை. எனவே அடுத்த நாள் காலையில் அந்த இளஞ்சோடி திருமணம் செய்து கொண்டனர். ஒரு வாரம் கடந்தது. அப்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அளிக்கும் வகையில் மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வணிகரின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர். அந்த பெண் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டதை கேட்டபோது மணமகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் கோபத்துடன் கத்தி சத்தம் போட்டனர். இந்த ஆத்திரமூட்டும் விவகாரத்தை ராணியின் கவனத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதனால் திருமணம் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று தந்தை கோரினார். அதனால் ராணி என்ன முடிவு செய்வார் என்பதை கேட்க அனைவரும் அரண்மனைக்கு விரைந்தனர். அவர்கள் ராணி முன்னால் நின்றபோது அவரது துணைவரான இளவரசர் பிங்களா தன் சகோதரனை மீண்டும் கண்டதில் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் இந்த அசாதாரண திருமணக் கதையை கேட்டுக்கொண்டிருந்தபோது புன்னகைத்துக் கொண்டிருந்தார். ராணி அனைவரும் சொன்னதை கேட்டார். பின்னர் இளவரசர் பிங்களாவிடம் திரும்பி, இந்த வழக்கு என் எல்லைக்கு அப்பாற்பட்டது. எனவே நீங்கள் ஒரு விவேகமான முடிவை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சட்டப்படி திருமணம் செல்லுபடியாகும் என்று பிங்களா அறிவித்தார். ஆனால் மணமகளின் தந்தை காபோகும் மணமகனின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அனைத்து செலவுகளையும் செலுத்த வேண்டும். எனவே இறுதியில் 3 இளவரசர்களும் மகிழ்ச்சியாக திருமணம் செய்து கொண்டனர். அறிவு, நியாயம் மற்றும் தைரியம் சோதனைகளை ஆசீர்வாதங்களாக மாற்றுகின்றன. உண்மையான தீர்ப்பு தர்மத்தை நிலைநிறுத்தி அப்பாவி மக்களை பாதுகாக்கிறது.